Hey beauties, welcome back to my channel. This is your Karthika. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் நைக்கா அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோல நம்ம அதான் பார்க்க போறோம். எஸ், என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நைக்கால வந்து நான் என்னோட ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சீமந்தம் நடந்துச்சா எனக்கு முடிஞ்சாச்சு. ஸோ அதுல வந்து நானே செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸா பார்த்து வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் மீன்ஸ் ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸும் வாங்கியிருந்தேன், நார்மல் ப்ராடக்ட்ஸும் வாங்கியிருந்தேன். ஸோ ஹை அண்ட் ப்ராடக்ட் வந்து எப்போவுமே உங்களுக்கே தெரியும், ஆஸ் யூஷுவல் அந்த அமௌண்ட் தான் இருக்கும். நம்ம அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கினா தான் அது ஒர்த்தாக இருக்கும். மற்றபடி மிச்சம் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நான் அஃபோர்டபுளாகவே வாங்கினேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கின லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் நான் வாங்கினப்போ இருந்த ப்ரைஸும் இப்போ இருக்க ப்ரைஸும் எப்படி இருக்கும்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ வந்து நான் அந்த டைம் சேலில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் அப்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் அப்படி தான் வாங்கியிருந்தேன். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து லிங்க் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். லிங்க் கொடுக்க முடியலனாலும் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் ரொம்ப நேரம் இழுக்க விரும்பலை, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ என் கையில் வரதெல்லாம் நான் தூக்கி காட்டுறேன். ஹை அண்ட் ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் அப்படின்னு நான் வந்து இப்போ நான் பிரித்து வைக்கல. ஏன்னா நான் உங்ககிட்ட வந்து காட்டணும், இந்த வீடியோ வந்து நான் அன்பாக்சிங் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து இந்த நைக்கா பையனை சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அது ஆல்ரெடி சைட்லலாம் பிஞ்சு போச்சு. அதை நான் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டி எடுத்து நான் வந்து இப்போ வச்சு காட்டிட்டு இருக்கேன். ஆனால் உங்ககிட்ட நான் அன்பாக்சிங் சொல்கிறேன், நான் ஆல்ரெடி கொஞ்சம் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட வளகாப்புக்கு இதுல இருந்தாலும் பண்ண முடியும், அதனால தான். ஸோ இட்ஸ் ஓகே, என்னன்னா நான் உங்ககிட்ட காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாமே சேர்த்து வச்சிருக்கேன். ஓகே, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, ஏன்னா நானும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறதுல. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீயோட டோனர். என்னோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஃபர்ஸ்ட் வந்து பயோட்டிக்கோட டோனர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். பட் இந்த டாட் அண்ட் கீ வந்து ட்ரை பண்ணுவோமே, இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி இந்த டாட் அண்ட் கீ வந்து நான் எதனால வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக எனக்கு வந்து ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நல்லா இருக்கு, நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்ததுனால சரி ஓகே நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நான் வாங்கியிருந்தேன். உண்மையை சொல்லணும்னா இங்கே பாருங்க, இவ்வளோ காலி பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, நானே ஆத்துக்காரர் இதுதான் காலி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்குமே நல்லா செட் ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது போட்டு பிம்பிள்ஸ் வருதா அப்படிலாம் கேட்டால் எனக்கு அப்படிலாம் இல்லை, நல்ல ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஓகே, தென் அகெயின் டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர். இது நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மாய்ஸ்சரைசர். ஸோ அது காலி ஆகிற அந்த ஒரு இருக்கிறதுனால நான் வந்து அகெயின் ஒரு ரீஸ்டாக் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாட் அண்ட் கீ டோனர் வாங்கினேன். ஸோ அதுக்கு கூடவே வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டேன். ரொம்ப எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ நீங்களுமே வாங்கி ட்ரை பண்ணலாம், உங்களுக்குமே செட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட். எனக்கு ஐஷேடோ பேலட் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு, நியூட் பேலட் ஒன்று இருக்கு, இன்னொன்றுமே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே எனக்கு பர்பிள் கலர் மாதிரிலாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் சர்ச் பண்ணும்போது ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வந்து எனக்கு ஸ்விஸ் பியூட்டி இருந்துச்சு. நல்ல கலர்ஸ் எல்லாமே சூப்பர் பிக்மெண்டட். உண்மையை சொன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இது வந்து இதுல வந்து மொத்தம் 9 பேலட்ஸ் உண்டுன்னு நினைக்கிறேன். ஆமா, 9 பேலட்ஸ் தானே இல்லை 5 எனக்கு கிளியரா தெரியல. பட் நான் வாங்கின பேலட் நேமுமே வந்து இதில் கொடுக்கல. ஓகே, நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் வாங்கினது இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்கும், எல்லாமே சூப்பர் கலர்ஸ், நல்லா பிரைட் எல்லாமே இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். போடும்போதுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை வச்சு என்னாலே நம்ப முடியல, இதை வச்சுலாம் நான் வந்து மேக்கப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி மேக்கப் பண்ணியிருக்கேன். பட் சில ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து இன்புல் பண்ணும்போது நமக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நம்ம ஃபேஸில் காட்டும். ஸோ எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக என்னோட வளகாப்பு பிக் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அந்த மேக்கப் லுக் வந்து நான் தான் கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த லுக் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அகெயின் வந்து அதை நான் வந்து ரீபில்ட் பண்ணி நான் போட்டு கண்டிப்பாக காட்டுவேன். ஏன்னா நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹை அண்ட் ப்ராடக்ட் தான், ஸ்மாஷ் பாக்ஸோட ப்ரைமர். ஆக்சுவலாக இது வந்து நான் டைரெக்டாக நைக்கா ஸ்டோர்லேயே வாங்கிட்டேன்.
மால்ல போய் எனக்கு ஃபவுண்டேஷன், ஏன்னா ஷேடெல்லாம் நம்ம வந்து பக்காவா பார்த்து தான் வாங்கணும். ஸோ அப்படி பார்த்து வாங்கும்போது ப்ரைமருமே சரி கூட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினது தான் ஸ்மாஷ் பாக்ஸோட ப்ரைமர். அங்கே வந்து எனக்கு வந்து அவங்க நமக்கு டெஸ்ட் போடுவாங்கல்ல, டெஸ்ட் பண்ணி காட்டுவாங்கல்ல. ஸோ அப்படி காட்டும்போது இதில் வந்து பெருசு காட்டியிருந்தாங்க. ஸோ அது வந்து 1000 என்கிட்ட சொன்னாங்க. இது எவ்வளோன்னு கேட்டப்போ 1700 சொன்னாங்க. அப்போ நான் பெருசு 1700 அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை மேம் இதை விட சின்னது, அப்போ எதுன்னு காட்டுங்கன்னு சொல்லும்போது அவங்க இதை காட்டினாங்க. அப்போ எனக்கு நெஞ்சே வெடிச்சிச்சு. என்ன இவ்வளவுதான் இருக்கு, இது 1700, பட் ஒர்த் த ப்ரைஸ். எஸ், உண்மையே சொல்லணும்னா நம்ம அமௌண்ட் வந்து ஓகே, எதுல எதுல இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளோட ஃபேஸுக்குமே அது ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கும். பிளஸ் வந்து லுக்குமே நல்லா வரும்னு எனக்கு அது புரிஞ்சுக்கல. ஸோ அதனால நான் இதை சூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பெஸ்ட் அண்ட் மை ஃபேவரட் ப்ராடக்ட் டூ ஃபேஸ்டோட கன்சீலர். ரொம்ப வருஷமா நான் வாங்கணும் ட்ரை பண்ணிட்டே இருந்தது டூ ஃபேஸ்டோட கன்சீலர். இதுவுமே வந்து நான் நைக்கா ஆஃப்லைன், நான் டேரக்டா கடையில் தான் வாங்கினேன். என்ன சொல்றதுக்கு, இது நான் ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டதுனால எனக்கு ஷேடுமே வந்து நம்ம இப்போ என்ன சில பேர் வந்து ஆன்லைன்ல ஷேட் வாங்குவாங்க. பட் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களோட ஷேட் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஷேட் தெரியல அப்படின்னா நீங்க டேரக்டா போய் டெஸ்ட் பண்ணி நீங்க வாங்குறது பெட்டர். நீங்க இப்போ மால்க்குலாம் போறீங்க அப்படின்னா பெஸ்ட் ஒரு டிப் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். மால்க்குலாம் போறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், மேக்கப் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு உடனே நீங்க வாங்கணும் அவசியமே இல்லை. போட்டு மால் ஃபுல்லா சுத்துங்க, கொஞ்ச நேரம் பாருங்க. பிகாஸ் அந்த உங்க லுக்கும் அந்த இது வந்து எவ்வளவு நேரம் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நீங்க வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பே இல்லை. ஸோ நான் அப்படி நான் வந்து ஒரு 5 கடை ஏறி எனக்கு போட்டு பார்த்து லாஸ்டா நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அதுல வந்து பட் இது நான் ஆல்ரெடி என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. பட் இது எங்கேயுமே அங்க இல்லாம இருந்தது. லாஸ்டா போன இடத்துல இருந்துச்சு. ஸோ பச்சைக்குன்னு பிடிச்சிட்டேன். டூ ஃபேஸ்டோட பாண்ட் திஸ் வே. என்னோட ஷேட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் பேஜ். இது வந்து நான் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா 2700. ஆனா சூப்பரா இருக்கும், சூப்பர் குவாலிட்டி இது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போறீங்க அப்படின்னா இதுதான் என்னோட என்ன சொல்ல, இது வந்து அது கொஞ்சம் வருஷமா நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா இது வந்து நான் பல வருஷம்னு சொல்லலாம். ரொம்ப 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 வருஷம் சொல்லலாம். என்னன்னு பாருங்க, சார்லட் சில்பரியோட ஏர் பிரஷ் ஃபவுண்டேஷன். சீரியஸா சொல்றேன், இதை நான் வாங்கினதுமே இது நான் வாங்கிட்டேனா அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா இதெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டது. நான் இதெல்லாம் வாங்குவேனான்னு கூட நான் கனவுல கூட நினைச்சே பார்க்கல. என்ன சொல்ல, விஷ்ணுவா தான் பிடிச்சி நான் மால் ஃபுல்லா சுத்தி அவங்களும் கூட வந்து ஓகே உனக்கு எதுனாலும் பார்த்து பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குன்னு சொல்லி எனக்கு அவங்களுமே சொன்னாங்க இந்த ப்ராடக்ட் போட்டதுமே வேற லெவல், இதே ஃபிக்ஸ் பண்ணிடு அப்படின்ட்டாங்க. ஸோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுவுமே வந்து என்னோட அந்த லுக்குக்கு வந்து பெஸ்டா இருந்தது இதுன்னு தான் சொல்லுவேன். பேஸ் நமக்கு பெர்ஃபெக்டா இருக்கணும் அதே மாதிரி அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இது எனக்கு பெர்ஃபெக்டா பிளண்ட் ஆகி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. லாங் லாஸ்டிங்காகவும் இருந்தது எனக்கு. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 5100 போட்டிருக்காங்க. பட் நான் இதை வந்து 3900 சம்திங் அதுக்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வரைக்குமே அது வந்து என்னால் நம்ப முடியல, என்ன நான் சார்லட் இப்படி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸைட்டடா இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறீங்கன்னா ப்ரோ பேலட். இது வந்து ப்ரோ ஆர்டிஸ்ட், அதாவது ஜஸ்ட் கோல்டு அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ப்ரோ பேலட் தான். இது நான் எங்க வாங்கினேன்னா நைக்கால வாங்கல, இது வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ்ல நான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் இதை நம்ம வாங்கி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்ல, எனக்கு சீமந்தத்துக்கு ஒரு 2 days முன்னாடி தான் கையிலே கிடைச்சது. ஏன்னா டெலிவரி கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்துச்சு. இந்த கொரியர் சர்வீஸ் வந்து கொஞ்சம் குளறுபடி பண்ணிட்டே இருந்தாங்க. நானே இவங்க கிட்ட கேட்டேன், இவங்களும் ரொம்ப பொறுமையா இல்லை வந்துடும் அப்படிலாம் சொல்லி செக் பண்ணி லாஸ்ட் என் கைக்கு 2 days முன்னாடி வந்துருச்சு. பட் உண்மையை சொல்லணும்னா செம்ம ப்ராடக்ட்டுங்க. ஐப்ரோ பேலட் வேற லெவலில் இருக்கும். இதோட லிங்க் வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்டாவில் போய் ஜஸ்ட் கோல்டுன்னு டைப் பண்ணாலே அவங்க பேஜ் வந்துடும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ஸ், அதாவது பிஃபோர் நம்ம பண்ணுவோம்ல ஐப்ரோ பண்ணுறதுக்கு பிஃபோர் நம்ம யூஸ் பண்ணுற வேக்ஸ் இது. இதை போட்டுட்டு நீங்கள் இதில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் பிளாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ப்ரௌன் எதுனாலுமே செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட
ஹைலைட்டிங் ப்ரைமர். நான் ஆல்ரெடி ப்ரைமர் வாங்கிட்டேன். இருந்தாலும் நீங்கள் நினைப்பீங்க எதுக்கு இது அப்படின்னு யோசிப்பீங்க. நான் வந்து இந்த மேக்ஸ் ஸ்ட்ரோப் க்ரீம் இருக்குல்ல, அது வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் அது காஸ்ட்லி தான். இருந்தாலும் நான் மற்றதெல்லாமே காஸ்ட்லியாக வாங்கினேன். ஆனாலுமே அதுலேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சப்போ இல்லை வேணாம், நம்ம அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிமிலராக ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்ணும்போது இந்த ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ப்ரைமர் வந்துச்சு. இது வந்து ரொம்ப என்ன சொல்ல ஹைலைட்டிங்காகவும் இருக்கும் அப்படிலாம் சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஹைலைட்டிங் ப்ரைமர் தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. என்ன சொல்ல அப்படியே கிளாஸியாக வந்துச்சு. எனக்கு பேஸே வந்து கிளாஸி லுக் அந்த மாதிரி கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் அதில் ட்ரை பண்ணி காட்டுறேன். அதில் தெரியுமான்னு தெரில. நம்ம கொஞ்சம் எடுத்தாலே போதும், நமக்கு வந்து அவ்வளோ சூப்பராக நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பாருங்க, தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் லிட்டில் பிட் நீங்கள் எடுத்தாலே ஃபேஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எந்த ஒரு டேமேஜுமே இது கொடுக்கல. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எனக்கு டேமேஜ் கொடுக்கல. ஸோ அதனால நான் தைரியமாக வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் ஸ்கின்னுக்கு அது செட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் வாங்கினது ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர். ஆல்ரெடி என்கிட்ட வந்து பேக்கிங் பவுடர் இருக்கு. நம்ம அது எந்த பிராண்ட், இன்சைட்டோட பேக்கிங் பவுடர் இருக்கு. ஸோ இருந்தாலுமே எனக்கு ஒரு காம்பேக்டா ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சர்ச் பண்ணும்போது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இது வந்து லெஸ் தென் 200. நீங்க நம்புவீங்களா எனக்கு தெரியல. நான் வாங்கும்போது ஜஸ்ட் 157 ஆர் சம்திங் தான் இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இன்னும் எவ்வளோத்து கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதுக்கேற்ற நமக்கு ஒர்த் இருக்காதோ அப்படின்னு யோசிச்சேன். பட் அப்படி கிடையாது, ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. இந்த பாருங்க, ஃபேஸஸ் கனடா வருது. இதில் ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 225 போட்டிருக்காங்க. பட் நான் 157 ஒரு அதை விடவே கம்மியாக தான் வாங்கியிருப்பேன். எனக்கு அமௌண்ட் கிளியராக தெரியல. ஏன்னா நான் வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால நான் அமௌண்ட்டே மறந்துட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா எம் கஃபைன்ல இருந்து அண்ட்ரை க்ரீம். எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து ஐ ஃபேஸ் லிட்டில் பிட்னு சொல்ல முடியாது, ஹைன்னு சொல்ல முடியாது, மீடியமா அப்படின்னு சொல்லலாம். டார்க் சர்க்கிள்ஸ், பிகாஸ் அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் இடிக்கிறதுனால நமக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ் அப்பப்போ எட்டி பார்க்குது. ஸோ நம்ம அதை வந்து கிளியர் பண்ணலாம், கன்சீலர் வச்சு கிளியர் பண்ணலாம். பட் அது மேக்கப்ல தானே. மற்றபடி நமக்கு நார்மல் ஸ்கின், நம்ம எப்பவுமே மேக்கப்ல இருக்க போறது இல்லை. நம்ம நார்மலா இருக்கும்போது பார்க்க நல்லா இருக்கணும். எல்லாமே அப்படி எப்பவுமே சிம்பிளா அப்படிதானே இருக்க விரும்புவோம். நம்ம எப்பவுமே மேக்கப் போட்டுட்டு புட்டி அடிச்சுட்டு அப்படியே இருக்க விரும்ப மாட்டோம். ஸோ அதனால எனக்கு அது ஏதாவது எனக்கு அது கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணப்போ இதுதான் கிடைச்சிது. ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 வீக்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம இது ஃபுல்லாக காலி பண்ணாதான் எனக்கு வந்து அது என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு தெரியும். ஸோ நான் அது வரைக்கும் சஜஸ்ட் பண்ணல, பட் நான் இது வாங்கினேன் அப்படிங்கிறதுக்காக நான் காட்டுறேன். பட் ஃபியூச்சரில் வந்து இது யூஸ் பண்ணி எனக்கு கிளியர் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு போடுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மத்ராவோட மேக்கப் பிளெண்டர். இதுவுமே நைக்கால் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து எனக்கு 2 பிளெண்டிங் கிடச்சிது. ஒன்று வந்து இந்த பிளெண்டிங், இன்னொன்று இந்த பவுடர் பஃப் பிளெண்டிங். மெயினாக நான் இது எதுக்கு வாங்கினேன்னா இந்த பவுடர் பஃப்காக தான் வாங்கினேன். இது வந்து பர்பிள் கலர் ப்ளஸ் வந்து இது எனக்கு க்யூட்டாக இருந்ததா, ஸோ அதனாலே சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப அஃபோர்டபுளுக்கு தான் வாங்கினேன் இது ரெண்டுமே. இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் சி. இதில் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க, அமௌண்ட்டே போடல. ஓகே, இதில் அமௌண்ட் போடல, ஆனால் நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா மேக்கப் ப்ரஷ். எஸ், என்கிட்ட ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி நான் வந்து முன்னாடி வாங்கின ஒரு ப்ரஷ் செட் வந்து நான் இப்போ வரைக்கும் அதான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நான் வந்து எனக்கு இப்போ அப்கிரேடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேக்கப் ப்ரஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா மேங்கே. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் தெரியல, மேங்கே அப்படிதான். இதில் மொத்தம் எவ்வளோ ப்ரஷ் இருக்குன்னு தெரியல, பட் எல்லா ப்ரஷ்ஷுமே சூப்பர் குவாலிட்டி. சீரியஸாக இது வந்து 700 நினைக்கிறேன், ஐ திங்க். நான் இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன் அன்னைக்கு மேக்கப் போடும்போது. பட் எல்லா ப்ரஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி. நம்ம ஸோ இந்த ஃபேஸுக்கே வந்து இப்போ நான் இந்த ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த குத்துறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படி நல்லா சாஃப்டாக அப்படிதான் இருந்துச்சு. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த ப்ரஷ் எல்லாம் வந்து ஒர்த்துன்னே சொல்லுவேன். பிகாஸ் ஒரு 700க்கு அப்படி வாங்கினாலுமே செம்மையா இருந்துச்சு. நமக்கு கொஞ்சம்
ஹை குவாலிட்டி கொடுக்குற ப்ரஷஸ் கொடுக்கும்ல, அந்த குவாலிட்டி இந்த ப்ரஷ் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐலேஷ் நம்ம கேர்ள் பண்ணுவோம்ல, அதுதான். ஆக்சுவலாக இதை நான் வாங்கினேன், ஆனால் அன்னைக்கு நான் மேக்கப் பண்ணும்போது இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் தோணுச்சு நான் ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னு இருந்தது. ஓகே, ஏன்னா எனக்கு இது ரொம்ப நாளாவே வாங்கி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் அது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாவும் இருக்குது, ஏன்னா கண்ணில் எதுவும் பட்டுருமா அப்படிலாம் இருந்துச்சு. பட் நான் அன்னைக்கு வந்து இதை நான் சுத்தமா மறந்துட்டேன் உண்மையாக சொல்லணும்னா. ஆனா இதுவுமே நான் ரொம்ப அமௌண்ட் கம்மியா தான் வாங்கினேன். இதுல வந்து 275 போட்டிருக்காங்க. பட் நான் 275க்குலாம் இது வாங்கவே இல்லை, ரொம்ப கம்மி. 100க்குமே கம்மியா தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இனி நான் இதை யூஸ் பண்ணிட்டு வேணா சொல்றேன். இது எனக்கு கரெக்டா யூஸ் பண்ணுவானாலுமே எனக்கு டவுட் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, அகெயின் சார்லட் டில்பரியோட மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஓ மை காட், என்ன சொல்றது, இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் மேக்கப்லாம் பண்ணிட்டு நீங்கள் லாஸ்ட் சிக்கு அடிச்சிங்கன்னா சட்டில் உங்கள் மேக்கப்பு அப்படி ஆகிடும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அது இதுவுமே ஹை அமௌண்ட் தான். இதில் வந்து 2250 போட்டிருக்காங்க. பட் நான் இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கவே இல்லை. நான் வந்து இது நைக்கா ஸ்டோர்லேயுமே வாங்கலை, இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நான் வாங்கும்போது எனக்கு ஆஃபர் டிஸ்கவுண்ட் எல்லாம் போக நான் 1650க்கு வாங்கினேன். 2250 எங்கே இருக்குது, 1650 எங்கே இருக்குது. ஆக்சுவலாக இதை நான் வந்து நைக்கா ஆஃப்லைனில் வாங்கினேன், அந்த ஃபவுண்டேஷன்லாம் வாங்கினேன்ல. ஸோ நான் அப்போவே இது பார்த்தேன். பட் அவங்களுமே எனக்கு இதை வந்து 2300க்கு தான் விற்க பார்த்தாங்க. பட் நான் வாங்கலை. பிகாஸ் நான் மெயின் ஃபோக்கஸே என்னன்னா, எனக்கு ஷேடு தெரியணும். கன்சீலர் அண்ட் அந்த நமக்கு ஃபவுண்டேஷன் அதுக்கெல்லாம் ஷேடு தெரிஞ்சாதான் நமக்கு அந்த ப்ராடக்ட் போடுறது நல்லா இருக்கும், இல்லைன்னா கன்றாவியா இருக்கும். ஸோ அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ண தவிர இதையுமே என் தலையில் தட்ட பார்த்தாங்க. பட் எனக்கு வேணாம், நான் வந்து வேணாம் அப்படிங்கிறதுல முடிவில் இருந்துட்டேன். ஏன்னா நான் ஆன்லைனில் எப்படியுமே இது கம்மி கிடைக்கும் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் இதை ஆன்லைனில் வாங்கினேன். உங்களால் முடிஞ்சாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, எல்லாம் காட்டுனா ஓகே. ஃபைனலாக இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட், எல்லாமே முடிஞ்சது. ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நினைப்பீங்க என்னடா ஒரு பவுச்சை காட்டிட்டு ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் நினைக்காதீங்க. இது வந்து கே பியூட்டியோட ஒரு சூப்பர்பான பவுச். இது எதுக்கு எனக்கு கிடைச்சதுன்னா, ஃபவுண்டேஷன் கன்சீலர் வாங்கினேன்னு சொன்னேன்ல, அதுக்கு எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஃப்ரீ ப்ராடக்டை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம காசு கொடுத்து வாங்கின ப்ராடக்ட் மெயினாக பார்க்கணும்ல, அதுதான். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கே பியூட்டியோட பிளஷ். இது வந்து ஷேடு வந்து டெண்டர். இதோட ரேட் வந்து 1200. பட் ஐ லவ் இட். எஸ், இதுவுமே நான் வந்து ஆன்லைனில் வாங்கல, ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. எனக்கு பிளஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ கே பியூட்டியோட பிளஷ்மே வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை வாங்கணும்னு சொல்லிட்டு. இதோட பேக்கேஜிங் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, வேற லெவலில் இருக்குல்ல. பேக்கேஜிங்காகவே நம்ம வாங்கிடலாம், அப்படி இருக்கும். ரொம்ப ஹேண்டி. எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை எடுத்து டச்சுன்னு பேக்கில் போட்டு கொண்டு போயிடலாம். இவ்வளோ குட்டி ஹேண்ட்பேக்கில் கூட அது போயிடும். ஸோ அவ்வளோ ஹேண்டியாக இருக்குது. இதுவுமே வந்து நாங்கள் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன், 1200க்கு வாங்கினேன். தென் இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தெரியாது பிகாஸ் இதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. மேக்கப் மேப்ளினோட ஹைலைட்டர். மேப்ளினோட நான் ஹைலைட்டர் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ஒரிஜினல் ரேட்டுமே வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் போடலையா, ஆமாம் போடலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் இதுவுமே ரொம்ப ரேட் கம்மியாக தான் வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப நாளாக ஆசை, இந்த மேப்ளினோட ஹைலைட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அது வாங்கவே இல்லை. ஃபைனலாக இதை நான் கண்டிப்பாக இந்த வாட்டி தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஹைலைட்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, ரெவல்யூஷனோட பிரான்சர் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து நான் 250க்கு தான் வாங்கியிருந்தேன். பிரான்சர் ஒன்று வாங்கலாம், எனக்கு கான்டோரிங் பிரான்சர் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஒன்று வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படி. ஏன்னா எனக்கு இந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே வந்து எனக்கு பிடிக்கும், இதுவே போதும் எனக்கு. ஃபோட்டோஸ்க்குமே இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பொதுவாக பிரான்சிங் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஓகே, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். பட் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோட ஸ்கின் வந்து என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் எனக்கு காட்டுச்சு. ரொம்ப அப்படின்னோ இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு காட்டவே. எனக்கு அப்படிலாம் காட்டினா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எப்படி இருக்குதோ அதை அப்படியே காட்டணும். ஆனால் நான் இது யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படிங்கும்போது இந்த ப்ராடக்ட் எனக்கு நல்லா இருந்துச்சு. இது நான் வந்து ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன்.
பட் இது எனக்கு செட் ஆகுமான்னு நான் யோசிச்சு தான் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப செட் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அடுத்தது நம்ம ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னோட சார்லட் டில்பரி ஃபவுண்டேஷன், கன்சீலர், இதெல்லாம் பிளஷ், ப்ரைமர் இதெல்லாம் வாங்கினதுக்காக அந்த கடையில் எனக்கு அவங்க கொடுத்தது இந்த கே பியூட்டியோட ஒரு பவுச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சார்லட் டில்பரியோட ஒரு மஸ்காரா, இதுதான் நான் அன்னைக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது மஸ்காரா. அந்த நான் ஃபால்ஸ் லேஷஸே வைக்கல அன்னைக்கு, என்னோட ஒரிஜினல் லேஷஸ் தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ஃபோட்டோஸ்க்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரீ கிஃப்ட் தான். இதுவுமே சார்லட் டில்பரியோட லிப்ஸ்டிக். இதுதான் நான் அன்னைக்கு வியர் பண்ணியிருந்தேன். ஐயோ, போட்டதும் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி மாவின்னு சொல்லுவோம்ல, மேட் லுக் கிடையாது, கிளாஸியுமே கிடையாது, ஒரு மாதிரி மாவியா இருந்தது. நமக்கு லிப்ஸ்ல பட்ரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், பட்ரியா இருந்தது. லிப்ஸ்ல போட்ட மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் நான் இது பார்த்து வச்சிருக்கேன். இதுல வந்து இது என்ன ஷேடுன்னு தெரியல, பில்லோ டாக் பிளர்ரா, ஆமா பில்லோ டாக் பிளர்ன்னு போட்டிருக்காங்க. பட் இதுதான் ஷேட் நேமான்னு எனக்கு தெரியாது. பட் இதை நான் வந்து அன்னைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இனி வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்ல, குட் அக்கேஷன்ஸ் அப்படி எதுக்காக தான் இது யூஸ் பண்ண நான் ரொம்ப சேமிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா பிகாஸ் இவ்வளோதான் இருக்கு. எவ்வளோ கியூட்டா இருக்குல்ல, இப்போதான் புரியுது இதெல்லாம் வந்து ஏன் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு இப்போ தெரியுது. இதை பார்த்து எல்லாரும் விழுந்து பெருசு போய் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஷேடுமே பர்ஃபெக்டா இருந்துச்சு. சார்லட் டில்பரியோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ ஒர்த்தா இருக்கும், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்ட்டு. ஏன்னா நான் இப்போ அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் சொல்றேன். ஓகே, இதான் லாஸ்ட் ப்ராடக்ட். இதோட நம்மளோட நைக்கா ஹோல் ஓவர். எஸ், எல்லாமே முடிச்சுது பாருங்க, பையே காலி, அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு லிங்க் கொடுக்க ட்ரை பண்றேன். அப்படி லிங்க் கொடுக்க முடியலனாலுமே நான் என்ன ஷேட் யூஸ் பண்றேன், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணுவேன். நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அது எப்படி யூஸ் ஆச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தென் நெக்ஸ்ட் நான் என்னென்ன வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் அடுத்தடுத்து ஓகே இந்த வீடியோஸ் நம்ம ஷூட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் கண்டிப்பா ஷூட் பண்ணி போடுவேன். தென் என்னோட வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் நமக்குங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறக்காம உங்களுக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானும் செக் அவுட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.